அமெரிக்காவில் உள்ள எஃப்டிஏ, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு கிட்டேருந்து ரெகக்னிஷன், ஒரு அங்கீகாரம், மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இந்த பொருளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கீகாரம் கொடுக்கறத உலக நாடுகளில் உள்ள மிகப்பெரிய கம்பெனிகள் அதை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது முக்கியமாக அவங்களோட வியாபார நோக்கத்துக்காக அந்த அங்கீகாரம் பெறுவது அந்த பொருளை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிகளில் அதை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவங்க கருதுவாங்க. அதுலேயும் குறிப்பாக GRAS கிராஸ் அப்படின்னு சொல்கிற கிராஸ்லி ரெகக்னைஸ்ட் அஸ் சேஃப் அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்குறதையும் ரொம்ப ஏன்னா இது பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானது அப்படின்ற 2 விஷயங்களை வாங்கிறதுக்கு ரொம்ப முயல்வாங்க. நம்ம சித்த மருத்துவத்தில், நம்மளுடைய மருத்துவங்கள், பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் இந்த அமெரிக்கன் FDA அவ்வளோவா அப்ரூவல் கொடுக்கறதில்ல. அதை பற்றின ஆய்வுகளும் அவங்க நடத்துறதில்ல. ஏன்னா அந்த கிரெடிட்ஸ்லாம் நமக்கு நிறைய வந்துருமோ அப்படின்ற விஷயம். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி ஒரு விஷயத்துக்கு இந்த எஃப்டிஏனோட அப்ரூவலும் ரெகக்னிஷனும், குறிப்பாக GRASன்ற அந்த ரெகக்னிஷனும் சேர்த்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இது ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற விஷயம். ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சீனர்களும் பயன்படுத்தியிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் இதை ஆரம்பத்தில் அந்த விளக்கு எரிவதற்கான எண்ணெயாக அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இது அடர்த்தி அதிகமானது, 313 டிகிரி சென்டிகிரேட் இதனோட கொதிநிலை, இப்படி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்னால ரொம்ப நேரம் எரியும். அப்புறம் இதனோட புகை நமக்கு அவ்வளவா ஆரோக்கிய கோளாறுகளை கொடுக்காதுன்ற பல விஷயங்களுக்காக இதை விளக்கு எரிவதற்கான எண்ணெயாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் போக போக மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை பல்வேறு விதமான விஷயங்களுக்கு, இது பேரே விளக்கெண்ணெய் இல்லையா, விளக்குக்கான பயன்பாட்டுக்கு பயன்படுத்திய எண்ணெய், அதனால் அது வந்திருக்கலாம். ஆனால் இது விளக்கக்கூடாத எண்ணெய், நாம் விலக்கி வைக்கக்கூடாத எண்ணெய் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த எஃப்டிஏவும் சரி, உலகத்தில் பல மருத்துவ ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி இதில் சமீபத்தில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதை நம்ம ஒரு பேதி பண்ணுவதற்கான ஒரு விஷயமா நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் அதிகமாக போனால் பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த புருவ முடியினுடைய அடர்த்தியை அதிகப்படுத்துவதற்காக இது பல பேருக்கு 90% பேருக்கு மேலே இதை பயன்படுத்துவதற்கு புருவ முடி அடர்த்திக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி 1-2 விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பருப்போட இந்த 2 துளி இந்த விளக்கெண்ணெயை சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த ஆய்வுகளின் முடிவுகளை அதாவது அறிவியல் பேக்கிங் என்ன இருக்குது இந்த விஷயத்துக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதாவது இதில் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிணநீர் கழிவு ஓட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. அது சீராக இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஓட்டம் சீராக இல்லைன்னு வச்சுங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை சீராக்குவதற்கான பொருட்கள் நிறைய கிடையாது. அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் இந்த விளக்கெண்ணெய் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ லிம்பாட்டிக் ட்ரைனேஜை சீராக்குவதற்கு இது பயன்படுகிறது. அப்புறம் உடல் உறுப்புகளினுடைய இன்ஃப்ளமேஷன், வீக்கம், அதை குறைக்குது. இதுதாங்க முக்கியமான விஷயம். இந்த நிணநீர் கழிவு ஓட்டம், இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்கிறது, அப்புறம் இன்னொரு 2-3 விஷயம், இது சரியாக இருந்துட்டாலே நம்ம உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது. அப்போது இன்ஃப்ளமேஷனுக்கு இது மிகப்பெரிய மருந்தாக இது பயன்படுகிறதுன்னு. 3வது மிக முக்கிய விஷயம், நம்ம உடம்புல உள்ள ரெட் பிளட் செல்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது. ஆனால் ஒயிட் பிளட் செல்ஸ், அந்த வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா, அதான் போர் வீரன் மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு இராணுவம் மாதிரி, அதை ஆக்டிவேட் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி வீரியமிக்கதாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த விளக்கெண்ணெய் பண்ணுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது லீவர் டிசீஸ், அதாவது நம்மளுடைய கல்லீரலின் ஒரு சில குறிப்பிட்ட பாதிப்புகள் வராமல் நம்மளுடைய லீவரை ஒரு கவசம் மாதிரி இது பாதுகாக்குது
அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி லைனாக வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம குறிப்பாக அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு சில விஷயங்களை என்னன்றதை பார்ப்போம். நம்ம சித்த மருத்துவத்தில் விரேசனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு ஆரம்பித்து இதை பற்றி நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இவங்க. லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மலம் இலக்கி தன்மை அப்படின்றது, அதாவது மலம் கழிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம உடம்புக்குள்ள பிரச்சனையே இல்லைன்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு இத்தனை வேலை ஃப்ரீயாக போனோமா, அது அந்த காரியம் நடந்ததா, எந்த பிரச்சனையெல்லாம் வந்தோமா அப்படின்றது இருந்ததுன்னு வச்சிங்களேன், உடம்புக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். உடம்புக்குள்ளே வர பிரச்சனைகளை வந்து நீங்கள் போகிற டைமு, என்ன மாதிரி பெயின் இருக்குது, நீங்கள் போகும்போது என்ன கலரில் அது வருது அப்படின்ற விஷயங்களை ஆய்வு பண்ணினாலே நம்ம வந்து உடம்புக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து கண்டுபிடிச்சிடலாங்க. அப்போது மலம் அப்படின்றது வந்து ரெகுலராக ஸ்மூத்தாக ஒரு சீராக நடந்ததுன்னு வச்சிங்களேன், உடம்பு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு உணவுப் பொருள்ன்றது எதுவுமே கிடையாது ஆல்மோஸ்ட், விளக்கெண்ணெயை தவிர. இந்த விளக்கெண்ணெய்ன்றது வந்து மிகப்பெரிய லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இதை வந்து ரெகுலராக குறிப்பிட்ட அளவில் வந்து குறிப்பிட்ட இதில் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு என்ன ஆகும்னா, இந்த மலம் இலக்கி தன்மை, இதை சீராக்கக்கூடிய தன்மை வந்து உடலுக்கு வந்து கிடைக்குது. இந்த மூட்டு வலி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கு இல்லையா, மூட்டு வலிக்கு மிக அற்புதமான விஷயம் வந்து இந்த விளக்கெண்ணெய்ங்க. இப்போ விளக்கெண்ணெய்ன்றது வந்து ஆமணக்கு செடியிலேருந்து அதனோட விதைகள்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த ஆமணக்கு விதையை வந்து நம்ம வீட்டிலேயே கூட இதை தயாரிக்க முடியும். ஆமணக்கு விதையை வாங்கி வெயிலில் காய வச்சு அதை நல்லா உரலில் போட்டு இடித்து அதை வந்து தூளாக்கி அதை வந்து தண்ணியில் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதை வந்து தனியாக எண்ணெயை தனியாக எடுத்து சேர்த்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் நீரும் சேர்ந்துருக்கும் இல்லையா, அப்புறம் சேர்த்து வச்சு அதை தனியாக நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த நீரெல்லாம் சலசலன்னு போயிட்டு சுத்தமான எண்ணெய் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் வீட்டிலேயே வந்து நம்ம தயாரிக்கலாம். அந்த காலத்தில் வந்து இளநீர், தண்ணிக்கு பதிலாக இளநீர் கொட்டி அதை தயாரித்தாங்க. அது மேலும் அதிக மருத்துவ குணம் உள்ளதாக அது வந்து மாறும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அன்னைக்கு இருந்தது. இப்போ இந்த ஆமணக்கின் விதையில் வந்து ரிசின் அப்படின்ற ஒரு நச்சு பொருள் இருக்குது. அந்த நச்சு பொருள் இருக்கிற வரைக்குமே அதை அப்படியே நம்மளால் பயன்படுத்த முடியாது. அதனால் ஆமணக்கினோட விதையை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றது நச்சு பொருளாக ஆகிடும் அது. அப்போ இந்த ரிசின் அப்படின்றத வந்து எப்படி அதுலேருந்து விளக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் சொன்னோம் இல்லையா, வீட்டிலேயே தயாரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்க தயாரிக்கும் போதும் சரி, இந்த ஹீட் ப்ராசஸில் பண்ணும்போது இந்த ரிசின் அப்படின்ற அந்த நச்சு பொருள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டீஆக்டிவேட் ஆகிடுது, செயல் இலக்க வந்து போயிடுது. அப்படி செயலிலிருந்து போனதுனால சுத்தமான உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து அந்த எண்ணெய் தயாரிக்கும் முறை. சரி, இப்போ இந்த மூட்டு வலிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆமணக்கு செடியோடைய இலை இருக்குதுன்னா அதை வந்து இந்த விளக்கெண்ணெயில் போட்டு வதக்கி அதை வந்து அந்த மூட்டு வலி இருக்கிற இடத்துல ஒத்தடை மாதிரி கொடுத்தீங்கன்னா நாளடைவில் அது காணாமையே போயிடும். மூட்டு வலின்னு மட்டும் இல்லை, வேறு எந்த விதமான வலி, உடல் தசை வலி, வேறு எந்த விதமான வலிகளும் வந்து மேஜிக்கலாக வந்து உங்களுக்கு சரியாகி போயிடும். இல்லைன்னா விளக்கெண்ணெயே லைட்டாக சூடு பண்ணி அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு எண்ணெய்களையோ ஏதாவது ஒன்று கலந்து, ஏன்னா விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அதை வந்து நீங்கள் தடவுனீங்கனாலே வலி வந்து நாளடைவில் வந்து உங்களுக்கு கேட்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த சளி, ஆஸ்துமா, இந்த மாதிரியான நீர் கட்டி கொள்வது, நெஞ்சில் நீர் கோர்த்து கொள்வது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து மிகப்பெரிய மருந்தாக இந்த ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் வந்து பயன்படுது. சரி, இதனோட குறிப்பிட்ட மேஜிக்கலான ஆச்சரியமான விஷயங்களை கடகடகடன்னு பார்த்துட்டு போயிடுவோம். அது சொல்லும் போதே உங்களுக்கு நம்ம தலைப்பில் சொல்ல வந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த விளக்கெண்ணெயை வந்து ஆமணக்கின் குருதி, அதாவது ஆமணக்கின் ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆமணக்கு இந்த நிலத்திலேருந்து உறிஞ்சக்கூடிய மிக அற்புதமான வந்து விஷயங்களை வந்து ரொம்ப ரகசியமாக ரொம்ப சேஃபாக பாதுகாத்து வச்சுருக்கக்கூடிய அந்த விதைகள்லேருந்து நம்ம இதை எடுக்கிறதுனால இது ஆமணக்கின் ரத்தம், ஆமணக்கின் குருதி அப்படின்னு. அப்புறம் இதை வந்து நல பொக்கிஷம், ஆரோக்கிய பொக்கிஷம் அப்படின்னு கூட சித்த மருத்துவத்தில் வந்து குறிப்பிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 என்னென்ன விஷயன்றது இது பார்க்கலாம். இது வந்து பிரசவித்த பெண்கள் பால் கொடுக்குறாங்க இல்லையா குழந்தைக்கு, அவங்களுக்கு பால் கட்டிக்கிச்சுன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த இலையை வந்து விளக்கெண்ணெயில் வதக்கி அதில் ஒத்தடம் கொடுத்தா அது வந்து சரியாக போயிடும். அப்புறம் இந்த ஐடி கம்பெனி, இது மாதிரியான கம்ப்யூட்டர்லேயே ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கவங்க, ஃபோனை ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கவங்களுக்கு கூட
கண்ணில் ஒரு விதமான வலி, கண்ணாடி போட மாதிரி ஆகிடும், கண் சூடு ஆகிடும், நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வரும். அதனால தலைவலி, அதனால சோர்வு, இந்த மாதிரிலாம் வரும். ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணவும் கூடாது. அப்போ நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம், ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆமணக்கு விளக்கெண்ணெயை வந்து இந்த விரலில் வந்து லைட்டாக டச் பண்ணி, எப்போவுமே விளக்கெண்ணெயை அதிக குவான்டிட்டியில் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அது ஆபத்தானது. ரொம்ப 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 கம்மியாக வந்து அதை பயன்படுத்தினா அப்போ தான். அப்போது இதில் லேசாக தொட்டு நம்ம கண் இந்த டியர் லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல மை போடுவோம் இல்லையா, அந்த லைனில் உள்பக்கமாக வந்து அப்படி லைட்டாக தடவிட்டிங்கன்னா போதும். 2 கடவுளையும் 2 கண்ணுலேயும் கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை முடியும். உங்களால் கண்ணு திறந்து இருக்க முடியாது. ஏன்னா இதில் ட்ரைக்ளிசரைடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கிளிசரின் போட்டால் அழுக வருது இல்லையா, கண்ணை வந்து இரிட்டேட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி தான் இதில் ட்ரைக்ளிசரைடு இருக்கறனால அது கண்ணை வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். தூக்கம் வரலைன்னாக்கா ராத்திரியில் இந்த விளக்கெண்ணெயை இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடி தான் இருக்க வேண்டி வரும். நீங்கள் மூடிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கண்ணை குளிர்ச்சிப்படுத்தும் தன்மை உடையது. கண்ணில் உள்ள அழுக்கு மற்ற விஷயங்களை எல்லாம் இது நீக்கக்கூடிய வல்லமை உடையது, கண்ணை க்ளீன் பண்ணக்கூடியது. ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இவ்வளோ நல்லதையும் பண்ணுறது, இவ்வளோண்டு எடுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் போதோ இரவு தூங்கும் போதோ இது போட்டுட்டு பண்ணுறது வந்து கண்ணை குளிர்ச்சி தன்மையோடு வச்சுக்கிறதுக்கும் அதோடைய பாதுகாப்புக்கு கண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் ரொம்ப அதிகமாக நம்ம வேலை வாங்கிட்டே இருக்கக்கூடாது கண்களை. ஸோ அந்த மாதிரி விஷயம். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாக்ஸேட்டிவ், மலமிளக்கி தன்மை அப்படின்றது, இதை ரொம்ப குறைவான அளவில், அதாவது இந்த விளக்கெண்ணெயை நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது குறைஞ்சபட்சம் ஒரு சித்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் நம்ம வந்து சாப்பிட்றது நல்லது. ஏன்னா ஒருத்தருடைய உடல் வாகு ஒரு மாதிரியாக இருக்கும், ஒன்று ஏற்றுக்கும். ஆனால் பொதுவாகவே நம்ம வந்து பேதி பண்ணுறதுக்கு வந்து இதை நம்ம வந்து சாப்பிட்றத அந்த காலத்துலேருந்து பழக்கமாக வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக 1 சொட்டு 2 சொட்டு உடலுக்குள்ளே வாரத்துக்கு ஒரு முறை போகிற மாதிரி பண்ணுறதே வந்து மிகப்பெரிய நல்லதை வந்து நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அது அத்தனையும் வந்து அது செய்யும். அதுக்கு அடுத்தது வந்து சரும பாதுகாப்புக்கு இது மிகப்பெரிய விஷயமா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, இந்த புருவ அடர்த்தி, அதுக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க அதை பயன்படுத்தி பாருங்கள், புருவம் அடர்த்தியாக வரும். அதே மாதிரி புருவம் மட்டும் இல்லை, தலைக்கு தேய்ச்சும் இதை வந்து குளிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இதில் வேறு ஒரு எண்ணெயோட, ஒரு நல்லெண்ணெயோ ஒரு தேங்காய் எண்ணெயோடையோ இதை மிக்ஸ் பண்ணுற எண்ணெய் அதிகமாகவும் இதை ரொம்ப குறைவான அளவுலையும் சேர்த்துட்டு நம்ம பண்ணால் போதும். ஏன்னா இது திக்காக இருக்கும், அதை லூஸ் பண்ணுறதுக்கான விஷயம். ஏன்னா அது இந்த தோள்களில் உள்ள அந்த போர்ஸ், அந்த ஓட்டைகளில் போய் மூடக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ அது சுவாசிக்கணும் இல்லையா, அதுக்காக இதை வந்து இலகுவாக்கி அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம். இது உடலை குளிர்ச்சித்தன்மை அதிகம் பண்ணுவதனால அந்த குளிர்ச்சித்தன்மை உடையவர்கள் இதை பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணலாம். இதை வந்து மென்சஸ் டைமில் வயிற்று வலிக்காக அடி வயிற்றில் நிறைய பேர் தடவாங்க, அது பண்ணக்கூடாது. இது அடி வயிற்று சூட்டை வந்து தணிக்கும், அடி வயிற்றில் தடவுறது நல்லது. ஆனால் அது மாதவிடாய் காலங்கள்லையோ பிரசவித்திருக்கிற அந்த பிரசவ காலத்துலேயோ இதை பண்ணுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இது வந்து அந்த லூசனிங் பண்ணும், அந்த மலமிளக்கித்தன்மை, அந்த குடல், வயிறு, இரைப்பை, கர்ப்பப்பை, இதில் உள்ளதெல்லாம் மூமெண்ட்ஸ் அதிகம் பண்ணக்கூடிய விஷயன்றனால பிரசவம் உள்ளவங்க, பிரசவிக்க குழந்தை வயிற்றில் உண்டாகி இருப்பவர்கள் வந்து இதை வெளிக்கும் சரி உள்ளுக்கும் சரி இதை பயன்படுத்துவதை வந்து தவிர்ப்பது வந்து நல்லது. இது வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வறண்டு போன சருமம் அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்கள் கைகளை இப்படி நல்ல குளிர் காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கைகளையோ கால்கள்லையோ நீங்கள் இப்படி நகத்தால் இப்படி ஒரு கீறினீங்கன்னா வெள்ளையாக ஒரு கோடு விழும். அது என்னென்னா சருமம் வறண்டு போகுது. சருமம் வறண்டு போகும்போது அந்த நிலையிலேயே நம்ம வச்சுருக்கக்கூடாது. சருமத்துக்கான அந்த மாய்ஸ்சரைசர், அது ஈரப்பதம் உள்ளதாக வந்து நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு வந்து நம்ம நிறைய க்ரீம்ஸ், லோஷன் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அது போடுவதற்கு பதிலாக இந்த விளக்கெண்ணெய் லைட்டாக கொஞ்சம் ஒரு ட்ராப் எடுத்து நல்லா கைகளில் தேய்ச்சிட்டு, மேலே ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மேட்டாப்பில் வந்து அப்படியே கைகள் முகத்தில் வந்து தடவுவது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லோஷனில் இதை வந்து ஒரு ட்ராப் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துவது வந்து மிக மிக நல்லது. அப்போது நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக இதை வந்து நீங்கள் பயன்படுத்துவது சருமத்துக்கு மிக மிக நல்லது. அப்புறம் இந்த அடிபட்ட பகுதி, அந்த புண்ணு, அப்புறமா சில வகையான அரிப்பு,
சொறி, சிரங்கு சில குறிப்பிட்ட வகைக்கு வந்து இதை தடவுறது வந்து மிகப்பெரிய மருந்து பொருளாக அதை க்யூர் பண்ணுது அப்படின்றாங்க. இப்போ இதை வெளியில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ராப்பு கையில் எங்கேயாவது நீங்கள் அப்படி தொட்டு அப்படி வச்சுட்டு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உங்களுக்கு எதுவும் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பயன்படுத்துவது நல்லது. சில பேருக்கு வந்து இது அலர்ஜிக்காக இருக்கும். அப்படியாப்பட்டவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இது இருக்கணும். அடுத்தது வந்து கிளீனிங் அண்ட் ஸ்டோரிங் டென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் சுத்தம் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த பாக்டீரியா, ஃபங்கைனா சில வகையான பூஞ்சைகள். இப்போ கேண்டிடா ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சி ஆல்பிகன்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. இதெல்லாம் வெரி வெரி டேஞ்சரஸ். நம்ம வாயில் வந்து தங்கக்கூடியது. இது தங்குச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான ஸ்டொமேட்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து இதை கொண்டு போகும். இது என்ன ஆகும்னா அந்த உள்ளுக்குள்ளே வீக்கம் வருது, அப்புறம் ரெட்னஸ், ஒரு இரிட்டேஷனோடைய கூடிய சிவந்து போவது, அப்புறம் கொஞ்ச நாளில் புண்ணாகி போவது. அப்போ இந்த ஸ்டொமேட்டைட்டிஸ் என்ற நிலைக்கு போகக்கூடிய இந்த கேண்டிடா ஃபங்கை மாதிரியான பூஞ்சைகள் மாதிரியான நிறைய பாக்டீரியா, ஃபங்கை இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்து இந்த விளக்கெண்ணெய் பயன்படுத்துங்க. அப்போ ஆயில் புல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நல்லெண்ணெய் கூட இந்த விளக்கெண்ணெய் சரி சமமான அளவு சேர்த்து வாயில் போட்டு அதை வந்து கொப்பளிக்கிறது. வாயை வந்து புல்லிங் பண்ணுறது, வாயில் எல்லா இடமும் போகிற மாதிரி அதை வந்து கொப்பளித்து ஒரு 10 நிமிடம் வைத்திருந்து அப்படி துப்புவது வந்து என்னென்னா இந்த ஃபங்கை, இந்த பாக்டீரியா இது அத்தனையும் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வாய் வழியாக தான் உணவு போகுது இல்லையா? அப்போ வாயிலேயே இந்த பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் சேர்ந்து அதை நச்சு பொருளாக்கிடுச்சுன்னா சத்தான பொருள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அது நச்சு பொருளாக தான் உடம்புக்குள்ளே போகும். அப்போ இந்த வாய் சுத்தம் அப்படின்ற விஷயத்துக்கு இந்த விளக்கெண்ணெயை வந்து பயன்படுத்துவது மிக மிக நல்லது. அப்போ உள்ளே போகும்போதே அது ஆரோக்கியமான பொருளாக போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ தலைப்புக்கு வருவோம். அதாவது இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயமும் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும்னா இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில், குறைவான அளவில், பாதுகாப்பு அளவில் நம்ம உடலுக்கு வந்து இதை கொடுக்கணும். அப்போது இதை ஈஸி பண்ணுற மெத்தடு தான் வந்து நம்ம தலைப்பில் சொல்லியிருந்தோம். நம்ம இப்போ குறிப்பாக பருப்பு வேக வைக்கும்போது 2 துளி விளக்கெண்ணெயை அதில் சேர்த்து வேக வைக்கும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த பருப்பு சீக்கிரம் வெந்துடும், குழைய வெந்துடும், ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும். 3வது வந்து அதில் சமையல் செய்யும்போது உடலுக்கு தேவையான நம்ம சொன்ன அத்தனை விஷயமும் பாதுகாப்பான விதத்தில் நம்ம உடலுக்கு கிடைக்கும். அதனால் வாரத்தில் 1 முறையோ இல்லது 2 முறையோ நாம் இந்த மாதிரியான பருப்போட இந்த விளக்கெண்ணெயை சேர்த்து நம்ம சாப்பிட்ற பழக்கத்துக்கு நம்ம வரணும். அதன் மூலமாக நமக்கு ஒலைக், லினோலைக் அப்படின்ற ஆசிட் அப்படின்ற விஷயத்தில் ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இது அத்தனை வந்து நமக்கு உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.